அநியாயமா சம்பாதித்தவர்கள் பல மடங்கா திருப்பி வைக்க வேண்டியது வரும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்க. உரிமையை தடுத்தவர்கள் அவர்களுக்கு கூட ஒரு பிடி மண் கிடைக்காத நிலைமை வரும். ஒரு சந்ததியே கிடையாது. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு பாருங்க. அந்த நபருக்கு 2 சகோதரிகளும் ஒரு சகோதரன். ஆனா அவங்க அப்பாவை ஏமாற்றி சகோதரங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் அந்த ஆள் என்ன செய்தார்னா, ஸ்தோத்திரம், கையெழுத்து போட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி, ஆஸ்பத்திரியில இன்சூரன்ஸ்ல பணம் கிடைக்கும்னு சொல்லி அப்பாவை ஏமாற்றி சொத்தை எழுதி வாங்கிட்டான். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த சகோதரங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்கல. ஆனா இந்த மனுஷனுக்கு 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகள் இவன் உயிரோட இருக்கும் பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளா செத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கும் பொழுதே, ஆமென். அது கொடுமை. இளைய பிள்ளை, 2வது பிள்ளை, மூத்த பிள்ளை, அடுத்து மனைவி. இந்த ஆளு யாரும் கையேக்கல. அந்த அளவுக்கு கொடுமையான ஒரு மரணம். இப்ப அண்ணனுக்கு சொத்து, இவருக்கு சொத்து. பிள்ளைகள் இல்லைன்னா சொத்து யாருக்கு போகும்? சொந்த சகோதரங்களுக்கு தான் போகும். குடும்பத்துல, அதாவது இயேசபேலின் சரித்திரத்துல சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதற்கொண்டு இல்லாம போகும். இயேசபேலுக்கு சுவரில் நீர் விடும் நாய் முதற்கொண்டு இல்லாமல் போகும் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு, தெரியுமா? அதுபோல அவனுக்குன்னு சொல்லி கடைசியில ஒரு நா கூட கிடையாது. அப்படி அவன் மரித்தான். காரணம் என்ன? எல்லாவற்றையும் அறிகிற ஒரு தெய்வம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாவற்றையும் அறிகிற ஒரு தெய்வம் உண்டு. எல்லாவற்றையும் அவர் அறிவார். அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுல நான் ஒரு அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். உண்மையிலே சவுல் சாகணும். சவுல் சாக வேண்டிய மனிதன் தான். ஆனா யோனத்தான் சாக வேண்டிய மனிதன் அல்ல. ஆனாலும் நீதின்னு வரும் பொழுது யோனத்தான கூட விட்டு வைக்கல. சில பெற்றோர் செய்கிற அநீதியினால நல்ல பிள்ளைகளும் சாவார்கள். தன் பிள்ளைகளுக்காக அநீதியாய் சம்பாதித்த தகப்பன் இருக்க நல்லா கவனிக்கணும். சவுல் சாக வேண்டியவன் தான். ஆனா யோனத்தான் சாக வேண்டியவன் அல்ல. ஆனா சவுல் செய்த அநீதி யோனத்தானையும் வாரிக்கொண்டது. சில நல்ல மனிதர்களை கூட சில தீயவர்களின் கிரியையினால் அநீதி வாரிக்கொள்ளும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், சில பெற்றவர்கள் செய்த மிகப்பெரிய தீங்கு நிமித்தம் சில நல்ல பிள்ளைகளையும் அவர்கள் பறிகொடுப்பார்கள். இன்றைக்கு ராத்திரியில் ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய அறிவு ஆச்சரியப்படத்தக்க அறிவு, அவருடைய அறிவு பிரமிக்க பண்ணுகிற அறிவு. அவர் தனக்குள் எல்லாவற்றையும் மறைத்தார். அவர் எழுமிந்தலுங்க ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, நீ தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறது இல்லையா? அந்த குற்றவாளிகளில் ஒருவன் சொன்னான், நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறது இல்லையா? இன்றைக்கு ராத்திரி வேளையில் அன்றைய வசனங்களை தியானிக்கிற கேட்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஏமாற்றி விடுகிறோம் என்ற மகிழ்ச்சி இருக்கிறதா? ஏமாற்றுகிறோம் என்கிற மகிழ்ச்சி இருக்கிறதா? எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். எல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அநேகர் நினைக்கிறார்கள், இல்லை நாம் ஏமாற்றி ஜெயித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லா மனிதனுடைய துர்க்குணங்களையும் என் தேவன் அறிகிறார். மாயங்களை கர்த்தர் அறிகிறார். அவருடைய கண் எல்லாவற்றையும் அறிகிறது. கர்த்தர் ஒருவர் கூட அவருடைய நீதியிலிருந்து தப்பவே முடியாது.
ஒருவன் கூட அவருடைய நியாயத்திலிருந்து தப்பவே முடியாது. கண்ணுக்கு முன்னால வரும் பொழுது பிரைஸ் தி லார்ட் என்ன, அல்லேலூயா என்ன, ஸ்தோத்திரம் என்ன, ஆமென் என்ன, ஆமென் என்ன, ஜெபம் என்ன, வாழ்த்து என்ன, புகழாரம் என்ன. ஆனா இருதயத்தில் என்ன கிடக்கு? பொல்லாப்பு, கீழ்ப்படியாமை, பொய். பேதுரு கேட்கிறார், உங்க சொத்தை இவ்வளவுக்கு தானா வைத்தீங்க? உடனே ஆமான்ட்டு. இருதயத்தில் என்ன கிடந்திருக்கு? மாயம். யாதவனோடு சொல்றார், இல்ல இந்த சொத்தை விக்கிறதுக்கு முன்னாலே உனக்குத்தானே, வித்த பிறகும் உனக்குத்தானே. இல்லையா, கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், தேவைப்பட்ட அப்புறம் பயன்படுத்தலாம்ட்டு அதுல கொஞ்சம் எடுத்துட்டு வந்தேன். உண்மையை சொல்லி இருக்கலாமே. இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவருக்கு முன்னால் பொய் சொல்லுவதற்கு உனக்கு இருதயம் துணிகரம் கொண்டது என்ன? தேவன் எவ்வளவு தெளிவாய் அறிந்தார். என் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வருகிற தேவன். நம்ம ரெண்டு கைகளையும் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி தேவனுக்கு பயப்படுகிற, பைபிள் சொல்லுது, சுத்தமுள்ளவர்கள் அல்ல என்று அவர் அறிந்தார். தன்னோடு இருக்கிறவர் அநேகருடைய இருதயம் சுத்தம் இல்லை என்பதை அவர் அறிந்தார். ஆண்டவருடைய அறிவு இன்றைக்கு நாளில். ஆனா பேதுரு இயேசுவை பார்த்து சொல்றார், நீர் என்னை அறிவீர் ஆண்டவரே. பேதுரு என்ன சொன்னார்? நீர் என்னை அறிவீர் ஆண்டவரே, நானும் என்னை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. இன்றைக்கு ராத்திரி கர்த்தர் அறிந்திருக்கிறார். மக்களே, உனக்கு அநீதி விளைக்கப்படுகிறதா? கர்த்தர் அறிகிறார். உனக்கு அநீதி விளைவிக்கப்படுகிறதா? கர்த்தர் அறிகிறார். உனக்கு பொல்லாப்பு பிணைக்கப்படுகிறதா? கர்த்தர் அறிகிறார். வேலை செய்கிற இடத்துல உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களா? கர்த்தர் அறிகிறார். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்களா? ஒற்றப்பட்டு நிற்கிறாயா? கர்த்தர் அறிகிறார். கர்த்தர் அறிகிறார். கர்த்தர் அறிகிறார். உன் கண்ணீரை கர்த்தர் அறிகிறார். உனக்கு விரோதமாய் பேசினதை கர்த்தர் அறிகிறார். கர்த்தர் அறிகிறார். பரிசுத்த ஆவியானவர் சில பிள்ளைகளுக்காக தேவன் பேசுகிறத நான் பார்க்கிறேன். மாய்மாலமாக உன்னிடத்தில் பேசிவிட்டு உன் இருதயத்தில் இருந்து வார்த்தைகளை கேட்டு உனக்கு பொல்லாப்பு செய்கிற மனிதர்கள் உன் பக்கத்தில் இருக்கிறார்கள். நீ அதை அறியவில்லை. ஆனால் கர்த்தர் அறிகிறார். கர்த்தர் அறிகிறார். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ராத்திரியில் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நான் அவர்களை அறிகிறேன். சிலர் மாய்மாலமா பழகுறாங்க. 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 சிலர் உனக்கு பொல்லாப்பு செய்வதற்காகவே உன்னோடு நெருங்கி பழகுறாங்க. உன்னுடைய பெயரை அவமானப்படுத்துவதற்காகவே உன்னோடு நெருங்கி பழகுறாங்க. உன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எடுத்து, ஆமே ஸ்தோத்திரம், தெளிலாளை போல உன்னுடைய இருதயத்தின் ரகசியத்தை எடுப்பதற்காகவே உன்னோடு பழகுகிறார்கள். நீ அதை அறியாதிருக்கிறார். கர்த்தர் அறிகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, இந்த ராத்திரி வேளை ஆண்டவரே, என்னிடத்தில் அறியாமை இருக்கிறது, ஆனால் உமக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. உமக்கு தெரியாதது ஒண்ணுமே இல்லை. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைக்கு சொல்றேன், அநீதியை விட்டுவிடு, தீமையை விட்டுவிடு, மறைவாயிருக்கிற வாழ்க்கையை விட்டுவிடு. அது உனக்கு உச்சிதம் அல்ல. கர்த்தர் அறிவார். கர்த்தர் அறிவார்.